என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இந்த முடிவு எடுக்கிறது லாஜிக்கலா நான் முடிவு எடுக்கிறதா? இல்ல இன்ட்யூட்டிவா முடிவு எடுக்கிறதா? இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாஜிக்னா என்ன? இன்ட்யூஷன்னா என்ன? பெரிய குழப்பமா இருக்கே குருஜி. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓ! இன்ட்யூஷன் சொல்லும். அதுபடி போ அப்படிங்கிறாங்க. நெறைய பேர் லாஜிக்கலா போன்றாங்க. அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம். இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒரு எளிமையான ஒரு ஒரு உதாரணத்தின் மூலியமா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அதாவது லாஜிக்குங்கிறது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லலாம். அதாவது இப்ப இம்மீடியட்டா எனக்கு நடக்கப் போற, எனக்கு தெரிந்த விஷயங்கள் ஒரு 10 ஸ்டெப்பு அப்படி வச்சுக்கங்க. அதுக்குள்ள விஷயத்த என்னால திங்க் பண்ணி எடுக்க முடியறது தான் லாஜிக். அதாவது இப்ப நான் இங்கேருந்து எந்திரிச்சு போகணும். கார் எடுத்துட்டு நான் ஒரு மாலுக்கு போகணும். அப்படின்னா, இப்ப நான் இந்த சேர விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். லாஜிக்கலா. நான் எந்த வழியா நடந்து போகணும் எனக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு லிஃப்ட்டுக்கு போணும். லிஃப்ட்ட பிரஸ் பண்ணணும். கீழ இறங்கணும். நேரா போணும். கார் எடுக்கணும். கார்ல எப்படி ஓட்டிட்டு போணும். இது வந்து லாஜிக்கலா இப்ப என் மைண்ட் வந்து அடுத்து போற 10 ஸ்டெப்ப அது கால்குலேட் பண்ணும். ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? நாளான்னைக்கு என்ன பண்ண போறேன்? அதுவும் நீங்க லாஜிக்கலா பார்க்கலாம். பட் ஸ்டில் நமக்கு தெரியாம இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் நம்மள தாண்டி சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயத்தை இந்த லாஜிக்கல் மைண்டால கால்குலேட்டே பண்ண முடியாது. அது வந்து ஒரு 10, 15 செயலோட விளைவு. இப்போ ஒரு செயலோட விளைவ நீங்க கால்குலேட் பண்ணலாம். 2 செயலோட விளைவ கால்குலேட் பண்ணலாம். 10 செயலோட விளைவ கால்குலேட் பண்ற அளவுக்கு உங்க லாஜிக் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு செஸ் கேம் மாரி. இப்ப நான் பான இப்படி நவுத்துனேன் அப்படின்னா, அவன் அடுத்தது அந்த பான அவன் அப்படி நவுத்துவான். சரி, அந்த பான அப்படி நவுத்துனதுக்கப்புறம் நான் வந்து ஹார்ஸ நவுத்துனா, அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து பிஷப்ப நவுத்துவான். சரி, நான் ஹார்ஸ நவுத்தி அவன் பிஷப்ப நவுத்துனா, நான் அடுத்தது குயின நவுத்துவேன். அப்படின்னு நான் பண்ணலாம். இப்ப இது வந்து ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன். இப்ப நான் பான நவுத்தி, அவன் பான நவுத்தி, நான் ஹார்ஸ் நவுத்துறதுக்கு பதிலா நான் ரூக்க நவுத்துனா எல்லாமே மாறும். இது மாரி இந்த இடத்துல ஒரு 100, 200 காம்பினேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் உட்கார்ந்து உங்க மைண்ட் வந்து இவன் இத நவுத்துனா, நான் அத நவுத்துவேன், அத நவுத்துனா, இத நவுத்துவேன். இப்படியெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல மைண்ட் கிறுக்கு பிடிச்சிரும். அப்போ லாஜிக் வந்து அங்க ஒர்க் ஆகாது. அப்ப எனக்குள்ள ஒரு ஃபீல் வரும். இது இப்படிதான் போகும் அப்படின்னு இதுதான் இன்ட்யூஷன் சொல்லும். அப்போ அதுபடி நம்ம போகும்போது நடக்கும். இன்னொரு உங்களுக்கு புரியிற மாரி ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் வீட்ல உட்கார்ந்திருக்கேன். என் மனைவி சமைச்சிட்டுருக்காங்க. சமைச்சிட்டுருக்கும்போது திடீர்னு அவங்க சொல்றாங்க, "ஐய்யய்யோ! இன்னைக்கு நான் சமையல் ஆரம்பிச்சுட்டேங்க. பச்சை மிளகாய் இல்லங்க. அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். காரத்துக்கு பத்தாது கொஞ்சம் தான் இருக்கு. வாங்கிட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. நான் உடனே என்ன பண்றேன், பக்கத்திலே என் வீட்லருந்து ஒரு 5 நிமிஷம் தூரத்தில ஒரு கடை இருக்கு. ஒரு கிராசரி ஷாப் இருக்கு. அந்த கிராசரி ஷாப்ல நான் பச்சை மிளகாய் வாங்கலான்னு இப்படி வெளியில போறேன். வெளியில போம்போது 5 நிமிஷம் தான். இப்படி இறங்கி லிஃப்ட்ல இறங்கி கீழ போனா பக்கத்தில கடை. அப்படியே எங்க மனைவி சொல்றாங்க, "ஏங்க போறீங்க பாருங்க மழை வர்ற மாரி இருக்கு. குடை எடுத்துட்டு போங்க. இல்லன்னா நனைஞ்சு போயிடுவீங்க. நடந்து வேற போறீங்க" அப்படின்றாங்க. நான் அப்படியே வெளியில போய் வானத்த பார்க்குறேன். வானத்த பார்த்தா மேகம் இருக்கு. ஆனா கிளியரா தெரியுது. அடுத்த 15 நிமிஷத்துக்கு மழை வராது. ஏன்னா மேகமூட்டம் அங்க தள்ளி இருக்கு அந்த கருமேகம். "எப்பா அங்க இருக்குப்பா மேகம். நான் அந்த 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறேன். இது வேற நான் குடைய வேற நான் தூக்கிட்டு போணுமா?" அப்படின்னு நான் குடைய தூக்காமலே நான் கிளம்பலான்னு கிளம்புறேன். அப்ப திடீர்னு வந்து லாஜிக்கலி இது வந்து லாஜிக். ஓகே. மேகம் அங்க இருக்கு. அது இங்க வர்றதுக்கே 15, 20 நிமிஷம் ஆகும். அதுவரைக்கும் மழை வராது. அதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. லாஜிக் மைண்ட் கிளியரா கால்குலேட் பண்ணிடுச்சு. ரைட்டு. கொடைய வேணான்ட்டு நான் போறேன். லிஃப்ட் கிட்ட போம்போது என் இன்ட்யூஷன் சொல்லுது, "டேய் கொடைய எடுடா" அப்படின்னு என் உள் உணர்வு சொல்லுது. "அட போயா! நான் இந்த 5 நிமிஷத்துல வந்துருவேன். நான் எதுக்கு கொடையெல்லாம் தூக்க மாட்டேன்" அப்படின்னு இன்ட்யூஷன் பேச்ச நான் கேட்க மாட்டேங்கிறேன். நான் வந்து லிஃப்ட்ல இறங்கி கீழ போறேன். கீழ போய் நேரா அந்த கடையில போயி, டக்குன்னு நேரா போறேன். பச்சை மிளகாய் எடுக்கிறேன். 5 நிமிஷம் தான். பச்சை மிளகாய் எடுத்துட்டு கவுண்டர்லயும் யாருமே இல்ல. கியூவும் பெருசா இல்ல. பில்ல போட்டுட்டு பணம் குடுக்கலான்னு இப்படி பணத்த குடுத்து முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். பக்கத்து கவுண்டர்ல யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. ரொம்ப தெரிஞ்ச முகம் மாரி இருக்காரு. திடீர்னு என்னைய கூப்பிடுறாரு. "என்ன
குருஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்பி யார்ரா அதுன்னு பார்த்தா 25 வருஷம் ஃப்ரெண்டுங்க. இவனை வந்து நான் பார்த்து 25 வருஷம் ஆச்சு. பார்த்துட்டு என்ன குருஜி இங்கே இருக்கிறீங்க, இப்போ காய்கறி பச்சை மிளகா வாங்க வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி இங்கேன்னு நான் கேட்க, அவன் கேட்க, ரொம்ப நாள் ஆச்சு கண்ணா உன்னைய பார்த்து, எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு நாங்கள் 2 பேரும் இப்படியே பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிச்சா 5 நிமிஷத்தில் வாங்கிட்டேன், கடையை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் கடைக்கு அந்த வெராண்டாவில் நின்றுட்டு 2 பேரும் அரட்டை அடிக்கிறோம். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே மழை சோர்னு வந்துருச்சு. பிடிச்சிருச்சு, மாட்டிக்கிட்டேன். ஐயையோ! பொண்டாட்டி அப்போவே சொன்னாளே கொடை எடுத்துகிட்டு போ சொல்லி, நான் கொடை எடுக்காமலே வந்துட்டேன். 5 நிமிஷத்தில் வந்துடலான்னு நினச்சேன். இப்படி ஆகும்னு நான் உன்னைய பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. சார் இதுதான் சார் பாயிண்ட்டு. உங்கள் லாஜிக்கல் மைண்டு கரெக்டாக தான் சொன்னுச்சு. 20 நிமிஷத்தில் மழை வரும்னு சொன்னுச்சு. மேகமூட்டம் அங்கே இருக்கிறது கரெக்டாக உங்கள் மைண்டு பார்த்துச்சு. கண்ணில் பார்த்தீங்க. அந்த மேகம் நகர்ந்து வர்ற ஸ்பீடை வச்சு கால்குலேட் பண்ணீங்க. இதெல்லாம் லாஜிக் பார்த்துச்சு. கால்குலேட் பண்ணி என் வீட்டுக்கு எங்கள் தலைக்கு மேலே வர்றதுக்கு 20 நிமிஷம் எடுக்கும். இது ஒரு கால்குலேஷன். லிஃப்ட்டில் ஏறி எனக்கு நடந்து போய் அந்த கடைக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் லாஜிக்கல் கால்குலேஷன். அந்த மிளகாயை எடுக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் லாஜிக்கல் கால்குலேஷன். பில்லு பே பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம். மேக்ஸிமம் 10-15 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வந்துடலாம். இதெல்லாம் உங்கள் லாஜிக்கு. ஆனால் உங்கள் லாஜிக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு வரப்போகிறான். 25 வருஷம் ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு காய்கறி வாங்க வர்றான். அவனை நீ கண்டிப்பாக பார்ப்ப. அவங்கூட நீ பேச ஆரம்பிப்ப. பேச ஆரம்பித்தா உனக்கு 25 நிமிஷம் ஆகிடும். இது வந்து உங்கள் லாஜிக்கால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இவன் அந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு விதி இருக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு காய்கறி வாங்கணுங்கிற விதி இருக்குது. உங்கள் மனைவி சமைக்கும்போது பச்சை மிளகா தேவை. இது வந்து உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிறது அங்கே பிரபஞ்சத்தில் முடிவு பண்ணிடுச்சு. இது எதுவுமே தற்செயல் கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது. இது வந்து பல செயல்களின் சேர்க்கை. இது ஓகே, இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் நடக்குது. இது எல்லாமே உங்கள் லாஜிக்கால் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் லாஜிக்கல் மைண்டு இதை பிடிக்கவே முடியாது. இது எது சொல்லும்னா இன்ட்யூஷன் சொல்லும். அது என்னன்னுலாம் சொல்லாது. நீங்கள் லிஃப்ட்டுக்கு போகும்போது கொடை எடுறான்னு சொன்னிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு வரமாட்ட, உன் ஃப்ரெண்டு வரப்போகிறான், நீ மலையில் மாட்ட போகிறேங்கிறது இன்ட்யூஷனுக்கு தெரியும். ஆனால் அது ஃப்ரெண்டு வருவான், அந்த விளக்கம்லாம் கொடுக்காது. அது டபக்குன்னு இப்படி சொல்லிட்டு விட்டுரும். ஸோ வாழ்க்கையிலையும் இப்படித்தாங்க. உங்களோட லாஜிக்கல் கால்குலேஷன் வந்து ஒரு லிமிட்டடுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இன்ட்யூஷன் வந்து அதை தாண்டி நடக்க போகிற பல செயல்களின் வெளிப்பாடு தான் இன்ட்யூஷன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி ஒரு தேவை இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்து அவன் வந்து கடையை தேடி தேடி வந்து இந்த கடைக்கு அந்த நேரத்தில் வரணுங்கிறது அதோட பல செயல்களின் கோட்பாடு. யூ கேன் கால் இட் எக்ஸ்டெண்டட் லாஜிக். இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ள டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அந்த லாஜிக்கை உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. அது கால்குலேட் பண்ண முடியாத விஷயத்தை தான் இன்ட்யூஷன் சொல்லும். அதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன்னு பேர். அது வந்து சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, கான்ஷியஸ் மைண்டுங்கிறது உங்களோட லாஜிக்கல் மைண்டுங்கிறது உங்களுடைய கிளைண்ட் மாதிரி, உங்கள் மிஷின் மாதிரி. இன்ட்யூஷனுங்கிறது சர்வர் மாதிரி. சர்வரில் உலகத்தில் இருக்கிற அத்தனை மிஷினும் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு தெரியும் எவன் எங்கே போகிறான் எங்கே வர்றான்னு. ஆனால் உங்கள் லோக்கல் மிஷினுக்கு உங்கள் இது மட்டும்தான் தெரியும். இப்போ உங்கள் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தீங்க, சர்வரில் அவன் வருவாங்கிறது இருக்குது. அந்த சர்வர் அக்சஸுக்கு பேர் இன்ட்யூஷன். எப்பயுமே லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா இன்ட்யூஷன் சொல்கிறது தான் கேட்கணும். அந்த இன்ட்யூஷனுக்குள்ளே நம்ம போகணும். அது வந்து எப்படி போகிறது, அதுக்கு அந்த காலத்தில் குருமார்கள் நிறைய பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பிரமாதமான விஷயம். எப்போ நீங்கள் அந்த இன்ட்யூஷனுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய உணர்வு, அதுதான் உணர்வு என்று சொல்கிறோம், அதைத்தான் இறைவன் என்றும் சொல்கிறோம். அது புரிய ஆரம்பிச்சிருச்சோ லைஃப்பில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. உங்கள் டெசிஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.